மகா சிவராத்திரியை மறந்தும் கூட தவற விட்டு விடாதீர்கள். வருகிற பிப்ரவரி 15ஆம் தேதி வருடத்திற்கு ஒரு முறை வரும் மாசி மாதத்தின் மகா சிவராத்திரி வருகிறது. இந்த நாளில் எப்படி சிவபெருமானுக்கு முறையாக விரதம் இருந்து வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் தெரிந்து கொள்ளலாம். எக்காரணம் கொண்டும் இந்த காணொளியை முழுமையாக பார்க்க தவறாதீர்கள். இந்த பதிவில் சில முக்கியமான விஷயங்கள் உள்ளது. கமெண்டில் சிவபெருமானின் தலை சிறந்த மந்திரமான ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கமெண்டில் பதிவிடுங்கள். பொதுவாக வருடத்தின் 12 மாதங்களிலும் சிவராத்திரியானது வரும். ஆனால் மாசி மாதத்தின் சிவராத்திரி மட்டுமே சிவபெருமானுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும். இந்த நாளில் முதலாவதாக வீட்டில் இருந்தபடியே விரதம் இருப்பவர்கள், அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு அன்று முழுவதுமாக விரதம் இருப்பவர்கள், உபவாசம் எடுத்துக் கொள்ளாமல் இளநீர், பால், தண்ணீர் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு முழுமையாக விரதம் இருக்க வேண்டும். அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் ஏதாவது ஒரு வேளை மட்டும் சிவபெருமானை வேண்டிக் கொண்டு விரதம் இருக்கலாம். பிறகு வீட்டில் முழுமையாக சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பவர்கள், உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் அந்த சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யலாம். அப்படி உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இல்லை என்றாலும் சிவபெருமானின் படம் இருந்தால் அதற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து நெய் வைத்தியமாக பாசி பருப்பால் சர்க்கரை பொங்கல் செய்து எள்ளு சாதம் செய்து வெறும் சாதத்தில் நெய் ஊற்றி இந்த 3 நெய் வைத்தியத்தையும் செய்ய வேண்டும். இரண்டாவதாக, அன்று கோயிலுக்கு செல்லும் நபர்கள் அன்று கோயிலில் 4 கால பூஜைகள் நடைபெறும். அந்த 4 கால பூஜையும் முழுமையாக கண் விழித்து தெரிந்து பார்க்க வேண்டும். உங்கள் வாழ்வில் எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் கஷ்டங்களாக இருந்தாலும் அவை அனைத்தும் இந்த விரதம் கடைபிடித்தால் சிவபெருமானின் அருளால் நீங்கிவிடும். உடனடியாக இந்த புனித தகவலை அனைவருக்கும் பகிருங்கள். ஒரு நல்ல விஷயத்தை அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.